தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக தமிழக அரசும் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியிருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தீவிரமடைந்து 48 மணி நேரத்துல தெற்கு அரபிக்கடல் அதனை இருக்கக்கூடிய மத்திய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இதன் காரணமாகத்தான் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு பாப்பநாச அணையிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் 7000 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 3 லட்சம் மக்களுக்கு SMS குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி. தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்படுவதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதையும் வெள்ள நீர் செல்வதை வேடிக்கை பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். நீர்நிலையில் நின்று இந்த செல்பீனா அடிப்பது தவிர்க்குமாறும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும். மாவட்ட நிர்வாகங்கள்ல தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் காற்று குமரிக்கடல்ல ஒரு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 2 மற்றும் 3 அந்த பகுதிகளில் குமரிக்கடல் பகுதியில் 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதும் எச்சரிக்கையாக இருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிப்பிற்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது உத்தரவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை வரும் என்பதற்கு மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரம் செயல்படும் என்பதும் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.